வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 49. இன்றைக்கி நம்ம பார்க்குறது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத 10 கேள்விகள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். நாமளே அந்த 10 கேள்விகள் கேட்குறது ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம வச்சுக்கணும். அப்படி வாழ்வியல் முறையாக வச்சுக்கிட்டா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதுக்கு 2 மார்க் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆக்டிவிட்டீஸ் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபுல்லாக பண்ணால் 2 மார்க், பாதியாக பண்ணால் 1 மார்க், சுத்தமாக செய்யலையா 0. அப்போ காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது தான் முதல் ஹேபிட். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுங்கிறது மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஹெல்த்தி ஹேபிட். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அது பெஸ்ட்டு ஆரோக்கியமான ஹெல்த்தி ஹேபிட்டு. அப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு 2 மார்க். இல்லை நான் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன்னா அப்போ 1 மார்க். இப்போ 6 மணிக்கு மேலே எந்திரிச்சாங்கன்னா அப்போ 0 தான். ஸோ இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்திரிச்சதும் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோமா, போய் நம்ம கழிவுகளை சரியாக கழிக்கிறோமா, சரியான விதத்தில் கழிவுகள் கழிச்சதுன்னா 2 மார்க்ஸ். இல்லை ஆஃப் தென் ஆஃப் அப்படின்னா 1 மார்க் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாக்கிங் போகிறோமா, எக்ஸசைஸ் பண்ணுறோமா அப்படின்னா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 1 ஹவர்னா 2 மார்க்ஸ். இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணுறோம் அப்படின்னா 1 மார்க். இல்லை எதுவும் பண்ணுறது இல்லைன்னா 0. காலை கடன்களை முடித்து விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சரியான விதத்தில் குளிக்கிறோமா, டெய்லியும் சரியான விதத்தில் சரியான பொருட்களை உபயோகித்து குளிக்கிறோமா, கெமிக்கல்ஸ் அதிகம் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து எந்த கெமிக்கல் இரிட்டேஷன் உடலுக்கு இல்லாமல், ஷாம்பு சீவக்காய் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஸோ அதிகமாக சீகக்காய், மற்ற ஆலோவேரா, மற்ற கெமிக்கல் அதிகமாக இல்லாத ஒரு குளியலை நீங்கள் பண்ணணும். அது ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஸ்கின்னை போட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடாது. கெமிக்கல்ஸை எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கைக்கு அது உதவும். ஸோ டெய்லியும் சரியான விதத்தில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்தி குளித்தா 2 மார்க்ஸ் 2 மார்க். இல்லை 50-50 ஒரு ஷாம்பு அல்லது சீகக்காய் சேர்த்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 மார்க். அல்லது ஒன்லி கெமிக்கல் பேஸ்டு சோப்ஸும் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்ப்ஸும் க்ரீம்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா 0 மார்க்ஸ். ஸோ ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் ஒரு அளவாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக கெமிக்கலே இல்லாமல் நான் என்னுடைய ஒப்பனையையும் குளியலையும் மற்ற விஷயங்களையும் பண்ணுறோம்னா 2 மார்க். கொஞ்சம் 50% தான் கெமிக்கல் யூஸ் பண்ணுறேன்னா 1 மார்க். கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா 0 மார்க். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுவும் உங்களுக்கு டிஃபன் சத்துள்ள டிஃபனாக சாப்பிட்றோமா, அதாவது அதிகமாக காய்கறிகளும் அப்புறம் திணை, ராகி இந்த மாதிரி மில்லட்ஸோ அல்லது வேறு விதமான இட்லி, சாம்பார் அந்த மாதிரி அல்லது வெஜ்ஜில் எக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட், அதே நேரத்தில் ஹெல்த்தி ஃபுட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம்னா 7லிருந்து 9க்குள்ளே பண்ணுறோம்னா அதுக்கு
2 மார்க்ஸ். அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணினா 1 மார்க். அப்போ ஒன்றுமே சாப்பிட்லைன்னா நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அப்போ 0. ஸோ இப்படியே 2 மார்க்ஸாக வாங்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் 1 வாங்கிட்டே வர்றீங்க, 0 வாங்கிட்டே வர்றீங்கன்னா உங்கள் மார்க்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி டின்னருக்கு எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறீங்க, லிமிட்டெட் சாப்பாடு, 1 கப் சாப்பாடு, 1 கப்பு வெஜிடபிள்ஸு, அப்புறம் சரிவிகித உணவாக சாப்பிட்றீங்க, ஆயில் ஐட்டத்தை குறைவாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ். நிறைய ரைஸ் மட்டும்தான்னா 1 மார்க் தான். ரைஸும் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருந்தா 2 மார்க்ஸ். நல்லா தண்ணி குடிக்கிறீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா 2 மார்க்ஸ். இல்லை 2 லிட்டர் தான் குடிக்கிறோம் அப்படின்னா 1 மார்க். இல்லை தண்ணியே அதிகமாக குடிக்கிறது இல்லை, கால்குலேட் பண்ணுறது இல்லைன்னா அப்போ 0 தான். அப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா 6 மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 6 மணிக்கு சாப்பிட முடியாது. ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 9 o'clockக்குள்ளே டின்னரை முடிக்கணும். மேக்ஸிமம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8க்குள்ளேனாச்சு டின்னரை ரொம்ப லைட்டாக முடிச்சுக்கிறோம். ரொம்ப லேட்டாக டின்னர் சாப்பிட்டிங்கன்னா 0 தான். அதே நேரத்தில் ஒரு 8 மணிக்குள்ளே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 2 மார்க் கொடுக்கலாம். இல்லை 9:30 10ன்னா 1 மார்க் கூட கிடையாது, 0 தான். ஸோ நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக எடுக்காமல், ஆயிலி ஐட்டம் எடுக்காமல், குறைவான அதே நேரத்தில் கலோரி கம்மியான ஐட்டம் தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக 1 மார்க் கொடுக்கலாம். ஸோ அப்புறம் பகலில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நல்லா வச்சுக்கிட்டீங்க, உங்கள் பாடி வந்து மூமெண்ட்டில் அதிகமாக இருக்குது, ஒர்க்கில் அதிகமாக இருக்குதுன்னா தாராளமாக 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்பப்போ உட்காந்து தான் இருக்கிறீங்கன்னா அப்போ 1 மார்க் தான். அதே நேரத்தில் மதியம் படுத்து தூங்குனா 0. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டீஸ். நைட்டு தூங்கிறதுக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க? 9 மணிக்கு போய் 10 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இல்லை 11 மணி 12 மணிக்கு போனால் மார்க் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் தூங்குறீங்களா? இது எல்லாமே கால்குலேஷன். இந்த 10 கேள்விகளுக்கும் உங்களுடைய மார்க் 2 மார்க் போட்டு வந்து நீங்கள் 20 மார்க் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது வந்து வாங்கிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 50%, அதாவது 10+ தான் இருக்கீங்கன்னா ஓகே, இனி இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ரொம்ப குறைவான மார்க்ஸ் இருந்தால் உங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மாற்றணுங்கிறது தான் இதோடைய ஃபேக்ட்டு. அதை மாற்றினீங்கன்னா தான் வேறு எந்த வியாதியும் இல்லாமல் உங்கள் உடல் நன்றாக இருக்கும். இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கணும். இது வந்து ஒரு ஈஸி செக்கப் தானுங்க. நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் போயிட்டு பல விஷயங்களை டாக்டர் சொல்லி அதனால் பயந்து அதுக்கு வந்து செக் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் அலையிறதுக்கு நமக்கு நாமே தாங்க டாக்டர். அப்போ நம்மளுடைய உடல் எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும். அப்படி பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுடைய ஆரோக்கியம் என்றும் நீடித்து நிலைத்திருக்கும். அப்படி நீடித்து 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் இருக்கணும்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக எனக்கு நானே டாக்டர்னு நீங்கள் மார்க் பண்ணணும். 50% எடுத்துட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க, ஆனால் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் 60, 70, 80, 100 ரீச் பண்ணணும். இல்லையா 50க்கு குறைவாக இருந்தால் ஃபெயில் ஆகிருக்கோம், நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து வாழ்வியல் முறையாகவே, இது தண்ணி குடிக்கிறதாகட்டும், தூங்கிறதாகட்டும், காற்று, நல்ல காற்றுல அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா 2 மார்க். வீட்லேயே அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா அப்போ 1 மார்க். அப்பப்போ போயிட்டு வரவங்களுக்கு 1 மார்க்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு 0 தான். ஸோ இது ஒன்ஸ் வந்து நடைப்பயணத்திலாகட்டும், காற்றாகட்டும், தண்ணீராகட்டும், உணவு முறையாகட்டும், தூக்கமாகட்டும்,
அதே மாதிரி எந்திரிக்கிறதாகட்டும், கழிவுகளை கழிக்கிறதாகட்டும், அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேர்வை அதிகமாக வருதான்னு பார்க்கணும். அப்போ வேர்வை அதிகமாக வந்தால் உங்கள் ஸ்கின்னு நல்லா இருக்குது, உங்களுடைய கழிவுகள் நல்லா வெளியேறுதுன்னு அர்த்தம். நீங்கள் வாக்கிங் போனால் மட்டும் பத்தாது, நல்லா வேர்வை வெளியே வரணும். அப்போ வேர்வை வெளியே வருது, ஸ்கின்னு நல்லா இருக்குதுன்னா, நல்லா வேர்வை வந்தால் 2 மார்க்கு. இல்லை கொஞ்சம் தான் லைட்டாக அப்பப்போ வருதுன்னா 1 மார்க்கு. சுத்தமாக வேர்வை வரலின்னா ஸ்கின் போர்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கு, நீங்கள் வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணல, வேர்வை வர அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் இல்லைன்னா ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அப்போ அதுக்கு 0 தான். ஸோ நம்ம காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் ஒரு 10 கேள்வி நம்ம கேட்குறோம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, தண்ணீர் குடிக்கிறதுலேருந்து, கழிவுகளை வெளியேற்றதுலேருந்து, வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுலேருந்து, காலையிலேருந்து மூமெண்ட்டில் இருக்கிறது இருந்து, அதே நேரத்தில் மதியம் சாப்பிடக்கூடிய லஞ்சு, நைட்டு டின்னர் எத்தனை மணிக்கு, தூங்க போகிறது எத்தனை மணிக்கு, காற்றை எவ்வளோ தூரம் சுவாசிக்கிறோம், இது எல்லாம் இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லி உங்களுக்கு நீங்களே மனசாட்சியோட பதில் சொல்லிட்டா உங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி எபோவ் 50னா சந்தோஷப்படலாம், 50க்கு குறைவாக இருந்தால் எதுலையெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். வீட்லேயே உட்காந்தே இருக்கிறன்னா நீங்கள் மொபிலிட்டியை அதிகப்படுத்தணும். தண்ணி குறைவாக கொடுக்குறீங்கன்னா தண்ணி குடிக்கிறத அதிகப்படுத்தி அதுக்கு ஃபுல் மார்க் வாங்க பார்க்கணும். அதே நேரத்தில் காய்கறிகள் பழங்கள் கரைவாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். லேட்டு டின்னரை ரொம்ப ஏர்லியாக சாப்பிட்ணும். ரொம்ப லேட்டாச்சுன்னா அதையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். சரியாக தூக்கம் வரலையா, தூங்கலையா, அப்போ அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய லைஃப் ஹெல்த் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கணுமோ அப்படி மாற்றி அதுக்கு ஃபுல் மார்க் வாங்கணும். ஸோ இதெல்லா ஏரியாவையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் உங்களுடைய முறைகளையும் மாற்றிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதுமானது. இதுவே நீங்களே ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ஆரோக்கியம்தான் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் வேல்யூ கொடுக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எவ்வளவோ மாஸ்டர் செக்ஸ் இருக்குது. ஆனால் எதுவும் உங்களுடைய மன திருப்திக்கு நம்ம எல்லாமே டெய்லியும் பார்த்துட்ருக்க முடியாது. உங்கள் மன திருப்தினா நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை வேணும்னா நம்ம இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கிறோமான்னு செக் பண்ணி மார்க் போட்டு அதை எந்தெந்த ஏரியாவில் எல்லாம் வீக்காக இருக்கிறோமோ அதை கரெக்ட் பண்ணிட்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு லாங் டேர்மாக 80, 90, 100 வயசுக்கு மேலே போயிட்டுருக்கும். அதை நம்ம இன்னையிலிருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் காலையில் 5 மணிலிருந்து நைட்டு 9, 10 மணி வரைக்கும் படுக்கிற வரைக்கும் எந்த மாதிரி இருக்கீங்க, சரியாக தண்ணி குடிக்கிறீங்களா, சரியான சாப்பாடு சாப்பிட்றீங்களா, டைமுக்கு சாப்பிட்றீங்களா, சரியான உடலுக்கு மூமெண்ட் கொடுக்குறீங்களா, சரியான வாக்கிங் போகிறீங்களா, சரியாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறீங்களா, நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கிறீங்களா, அப்புறம் எல்லாத்துக்கும் ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களா, இது எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு நீங்களே டாக்டர். இந்த சிம்டங்களை வச்சே உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது இல்லைங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வைத்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை மட்டுமில்லை, உங்கள் வாழ்க்கை பணம் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு இது உதவும். இன்றிலிருந்தே அந்த கணக்குகளை ஆரம்பித்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது உங்களுக்கு மேலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதுவே உங்கள் நேர்மறை எண்ணத்தை வளர்க்கும். ஸோ இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 49. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 50 சந்திப்போம். இந்த சேனல் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.